மிதுனம் ராசிக்காரர்கள் நம்பிக்கை வைத்து ஏமாந்த தருணம் உங்களுக்கு வந்திருக்கும். மிதுனம் ராசி அன்பர்களே, மனித வாழ்க்கையில எல்லோரையும் சந்தேகப்படுவது ஒரு வேதனை என்றால், அனைவரையும் நம்பிவிடுவதும் இன்னொரு பெரிய வேதனையாகவே அமையும். உங்கள் ராசிக்கு கடந்த காலத்தில் ஏற்பட்ட சில கிரக மாற்றங்களின் தாக்கத்தால் மனம் திறந்து நம்பியவர்களிடமிருந்து எதிர்பாராத ஏமாற்றங்களை அனுபவிக்கக்கூடும் என்று ஜோதிட பலன்கள் குறிப்பிடுது. நீங்கள் ஒருவரை நம்பும்போதுதான் முழு மனதுடன் நம்புபவர். அவங்களின் கஷ்டத்தை உங்கள் கஷ்டமாகவே எண்ணி உதவி செய்திருப்பீங்க. அவங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றேவும் உங்களுடைய மனதார வாழ்த்திருப்பீங்க. ஆனால் நீங்க காட்டிய அன்பையும் நம்பிக்கையும் தான் சிலர் உங்களுடைய சுயநலத்திற்காகவே பயன்படுத்தியிருப்பாங்க. முகத்திற்கு முன்னாடி உங்களை இனிமையாகவும் பேசியவங்களே தான் உங்களுடைய முதுகுக்கு பின்னால வேறு விதமாகவே நடந்து கொண்டிருப்பாங்க. உங்களிடம் பெற்ற உதவியை மறந்து உங்களையவும் குறை கூறியவங்களும் இருப்பாங்க. அந்த தருணங்கள தான் உங்களுடைய மனதில் எழுந்த வலி பண இழப்பை விடவுமே உறவு உடைந்த வேதனையை விடவும் உறவு உடைந்த வேதனையை விட அதிகமாகவே இருக்கும். ஒரு காலத்துல இவர் இருந்தால் போதும் என்று நீங்கள் நினைத்த மனிதர்களே தான் ஒரு சூழ்நிலை மாறியதுமே உங்களை விட்டு விலகியிருப்பாங்க. சிலர் உங்களின் நல்ல மனதை பலவீனமாக எண்ணி உங்கள் நேரம், உழைப்பு, பணம் மற்றும் அன்பை தங்களுக்கு சாதகமாகவே பயன்படுத்தியிருப்பாங்க. நீங்கள் அவங்களை ஒருபோதும் சந்தேகிக்க இருக்க மாட்டீங்க. ஆனால் அவங்களே உங்களை ஏமாற்றியதை உணர்ந்த அந்த நொடிதான் வாழ்க்கையை பற்றிய உங்களுடைய பார்வையை மாறக்கூடியிருக்கும். இனி யாரையும் நம்பக்கூடாது என்ற எண்ணம் கூட உங்கள் மனதில் உருவாகக்கூடிய நிலை ஞானிருக்கும். யாராவது அன்பாக நடந்து கொண்டால் கூட அதன் பின்னால் ஏதேனும் நோக்கம் இருக்கிறதா என்று சிந்திக்கக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்படக்கூடும். சிலருக்கு இந்த ஏமாற்றம் தான் நண்பர்கள் மூலியமாக வந்திருக்கும். சிலருக்கு உறவினர்கள், தொழில் கூட்டாளிகள் அல்லது மிகவும் நெருக்கமானவர்களை காரணமாகவும் இருக்கக்கூடும். நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை தான் இறுதி வரை காப்பாற்றினாலுமே அவங்க கொடுத்த வாக்குறுதி பாதியிலேயும் உடைந்து போகக்கூடிய நிலையும் உங்களுக்கு வந்திருக்கும். அது மிதுன ராசிக்காரங்க இயல்பாகவே நீங்க எல்லோரையுமே உங்களை போலவே நல்லவங்க என்று நினைக்கக்கூடிய இலகிய மனம் படைத்தவங்க தான் மிதுன ராசிக்காரங்களே இருந்து வந்திருப்பீங்க. ஆனா உங்களுடைய இந்த நல்ல குணத்தை பார்த்து உங்களுக்கு எதிரியாகவே மாறக்கூடிய நிலையும் உங்களுக்கு வரக்கூடியிருந்திருக்கும். ஏன்னா நீங்க முழுமையாவே நம்பிக்கை வைத்த தொழில் கூட்டாளிகளும் என் நண்பர்களும் தான். இதை நான் வாக்கு கொடுத்த நபர்கள் அனைவருமே உங்களுக்கு சரியான நேரத்துல உங்களை கைவிடக்கூடிய நிலையும் உங்களுக்கு வரக்கூடியிருந்திருக்கும். அவசர காலங்கள்ல உங்களிடம் உதவி பெற்றவங்க எல்லாருமே உங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வரப்போகும்போது முகத்தை திருப்பி கொண்டு செல்லக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு அமையக்கூடிய நிலையாவே வந்திருந்திருக்கலாம். அவனை நம்பி ஏமாந்து விட்டேனே என்ற எண்ணம் உங்களுடைய தூக்கத்தையும் கெடுத்து உங்க மன நிம்மதியும் மன உளைச்சலுக்குமே ஆளாகி இருந்திருக்கும். ஏன்னா உங்களின் நம்பிக்கை துரோக அனுபவங்களாகவும் இனி யாரையும் எளிதில் நம்ப முடியாத அளவுக்கு உங்களுடைய மனமும் இறுகி போனதாகவே அமைந்திருந்திருக்கலாம். அது நீங்க சிலர் உங்களுடைய நல்ல மனதை பலவீனமாகவே எண்ணி உங்களுடைய நேரத்தையும் என் உழைப்பையுமே அவங்க உபயோகிக்கக்கூடிய நிலையிலும் இருந்து இருந்திருப்பாங்க. ஏன்னா அவங்க உங்களை ஏமாற்றியதை உணர்ந்த போது எல்லாமே அந்த ஒரு நொடி தான் உங்களை வாழ்க்கை பற்றிய உங்களுடைய பார்வையை மாற்றக்கூடிய நிலையாகவே அமைந்திருக்கும். ஏன்னா இனி யாரையும் நம்பக்கூடாது என்ற எண்ணம் உங்க வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கும் அந்த நபர்களாலேயே காரணமா இருந்திருப்பாங்க உங்க வாழ்க்கையில. இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நேரிட்டு இருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றன. புதிய வருமான வாய்ப்புகள் உருவாக கூட போது. மிதுனம் ராசி அன்பர்களுக்கு உங்கள் வாழ்க்கையில பொருளாதார முன்னேற்றத்திற்கான புதிய கதவுகள் திறக்கப்படக்கூடிய காலமும் இந்த காலமாகவே அமைய உள்ளன. இதுவரை ஒரே ஒரு வருமானத்தை மட்டுமே நம்பி வாழ்க்கை நடத்தி வந்த பலருக்கு இனி எதிர்பாராத வழிகளில் கூட புதிய வருமான வாய்ப்புகள் உருவாக உள்ளது என்று கிரக நிலைகள் சுட்டி காட்டுகின்றன. நீண்ட காலமாக நீங்கள் செய்த உழைப்பிற்கு உரிய பலன் கிடைக்காமல் மனதில் இருந்த ஏமாற்றம் இனி படிப்படியாக விலக உள்ளது. புதன் கிரகத்தின் அருளால் உங்கள் சிந்தனைகள் திறன் அதிகரித்து பிறர் கவனிக்காத வாய்ப்புகளை கூட நீங்கள் சரியாக பயன்படுத்தக்கூடிய புத்திசாலித்தனம் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் பொருளாதார ரீதியாகவே
உறுதியான அடித்தளமும் அமைக்கக்கூடிய காலம் உங்களுக்கு தொடங்குகிறது. வேலை செய்து வருபவர்களுக்கு கூடுதல் பொறுப்புகளுடன் வருமான உயர்வும் கிடைக்கும். ஊதிய உயர்வும், ஊக்கல் தொகையும், பதவி உயர்வு அல்லது புதிய நிறுவனத்திலிருந்து சிறந்த சம்பளத்துடன் வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய சாத்தியம் உங்களுக்கு உள்ளது. நீண்ட நாட்களா எதிர்பார்த்திருந்த நிலுவைத் தொகைகளும், கமிஷன், போனஸ் அல்லது தாமதமான பண வரவுகள் உங்கள் கைக்கு வந்து சேரும். இதனால் மனதில் இருந்த பண அழுத்தம் குறைந்து குடும்ப செலவுகளை சிரமமின்றி சமாளிக்கக்கூடிய நிலையும் உங்களுக்கு உருவாக்கக்கூடும். சொந்த தொழில் செய்து வருபவர்களுக்கு இது மிகவும் அதிர்ஷ்டமான காலமாகவே அமைய உள்ளது. புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள். பழைய வாடிக்கையாளர்கள் மீண்டும் உங்களை நாடுவார்கள். இதுவரை மெதுவாக இருந்த வியாபாரம் திடீரென வேகம் பெற உள்ளது. புதிய கிளை தொடங்குவது, புதிய சேவைகளை அறிமுகப்படுத்துவது, இணையம் மூலியமாக வியாபாரத்தை விரிவுபடுத்துவது போன்ற எண்ணங்கள் உங்களுக்கு நல்ல லாபத்தை தரக்கூட உள்ளது. உங்களுடைய நேர்மை, உழைப்பும் மற்றும் தரமான சேவை காரணமாகவே மக்கள் மத்தியில உங்களுக்கு நம்பிக்கையும் அதிகரித்து அதன் மூலியமா வருமானமும் உங்களுக்கு அதிகரிக்க உள்ளது. அதாவது உங்களுக்கு இதுவரைக்கும் ஒரே ஒரு வருமான ஆதாரம் மட்டுமே நம்பியிருந்த உங்களுக்கு எல்லாத்துக்குமே இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு பல்வேறு வழிகள் பணம் வரக்கூடிய கதவுகளும் உங்களுக்கு திறக்கக்கூடிய அமைப்பாகவே உள்ளது. ஏன்னா உங்களுடைய முதன்மை தொழில் எல்லாத்தையுமே நீங்க தவிர்த்து பகுதி நேர தொழிலையோ, பங்கு சந்தையிலேயோ, பங்குச்சந்தை முதலீடுகளோ இல்லைன்னா உங்களுடைய திறமைகளை மூலதனமா கொண்ட புதிய தொழில் வாய்ப்புகளுமே உங்களை தேடி வரக்கூட போகக்கூடிய நாள் அமைய உள்ளது. உங்களுக்கு அசையா சொத்துக்கள் மூலியமாவோ இல்லைன்னா நிலுவையில இருக்கக்கூடிய பழைய கடன்கள் அனைத்துமே வசூலாவதன் மூலியமாகவும் திடீர் பணவரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிலையாக அமைய உள்ளன. பொருளாதார நெருக்கடிகளோ அனைத்துமே உங்களுக்கு முற்றிலுமா இப்போ விலகக்கூடக்கூடிய நேரமும் அமைந்தது. சேமிக்கக்கூடிய அளவிற்கு தான் உங்களுடைய வங்கி சேமிப்பும் உயர உள்ளது. நீங்கள் போடக்கூடிய சிறு முதலீடு கூட உங்களுக்கு எதிர்காலத்தில் மிகப்பெரிய லாபத்தை தரக்கூடிய பொருளாதாரத்துல தான் நீங்கள் ஒரு புதிய உச்சத்தை எட்டக்கூடிய காலமாகவே இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைய இருக்கின்றன. அது கூட தான் வேலை செய்பவங்களுக்கு எல்லாத்துக்குமே கூடுதல் பொறுப்புகளும் வருமான உயர்வுமே கிடைக்கக்கூடிய நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய உள்ளது. பதவி உயர்வும், ஊதிய உயர்வும், ஊக்கத்தொகையுமே இல்லை புதிய நிறுவனத்துல இருந்து சிறந்த சம்பளத்துடன் கூடிய வேலை வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சாத்தியமும் உங்கள் வாழ்க்கையில் உள்ளன. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நீண்ட நாட்களா எதிர்பார்த்து கொண்டிருந்த நிலுவைத் தொகைகளும், கமிஷனோ, போனஸோ இல்லைன்னா தாமதமான பணவரவுகள் அனைத்துமே இப்ப உங்களுக்கு கைக்கு சேரக்கூடிய நாட்களா அமைய உள்ளன. இதனாலையுமே உங்களுக்கு மனதை இருந்த பண அழுத்தம் எல்லாமே குறைந்து குடும்ப செலவுகளை எல்லாமே நீங்க சிரமம் இல்லாம சமாளிக்கக்கூடிய நிலையும் உங்களுக்கு உருவாக போகுது. சொந்த தொழில் செய்பவங்களுக்கு எல்லாருக்குமே இது ஒரு மிகவும் அதிர்ஷ்டமான காலமாகவே அமையக்கூட உள்ளது. ஏன்னா உங்களுக்கு புதிய வாடிக்கையாளரும் கிடைக்க போறாங்க. பழைய வாடிக்கையாளர்கள் மீண்டுமே உங்களை நாடி வரப்போறாங்க. இது அனைத்துமே இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அதனால் பொருளாதார ரீதியாகவே உறுதியான அடித்தளமும் அமைக்கக்கூடிய காலம் உங்களுக்கு தொடங்குகிறது. வேலை செய்து வருபவர்களுக்கு கூடுதல் பொறுப்புகளுடன் வருமான உயர்வும் கிடைக்கும். ஊதிய உயர்வும், ஊக்கல் தொகையும், பதவி உயர்வு அல்லது புதிய நிறுவனத்திலிருந்து சிறந்த சம்பளத்துடன் வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய சாத்தியம் உங்களுக்கு உள்ளது. நீண்ட நாட்களா எதிர்பார்த்திருந்த நிலுவைத் தொகைகளும், கமிஷன், போனஸ் அல்லது தாமதமான பண வரவுகள் உங்கள் கைக்கு வந்து சேரும். இதனால் மனதில் இருந்த பண அழுத்தம் குறைந்து குடும்ப செலவுகளை சிரமமின்றி சமாளிக்கக்கூடிய நிலையும் உங்களுக்கு உருவாக்கக்கூடும். சொந்த தொழில் செய்து வருபவர்களுக்கு இது மிகவும் அதிர்ஷ்டமான காலமாகவே அமைய உள்ளது. புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள். பழைய வாடிக்கையாளர்கள் மீண்டும் உங்களை நாடுவார்கள். இதுவரை மெதுவாக இருந்த வியாபாரம் திடீரென வேகம் பெற உள்ளது. புதிய கிளை தொடங்குவது, புதிய சேவைகளை அறிமுகப்படுத்துவது, இணையம் மூலியமாக வியாபாரத்தை விரிவுபடுத்துவது போன்ற எண்ணங்கள் உங்களுக்கு நல்ல லாபத்தை தரக்கூட உள்ளது. உங்களுடைய நேர்மை, உழைப்பும் மற்றும் தரமான சேவை காரணமாகவே மக்கள் மத்தியில உங்களுக்கு நம்பிக்கையும் அதிகரித்து அதன் மூலியமா வருமானமும் உங்களுக்கு அதிகரிக்க உள்ளது. அதாவது உங்களுக்கு இதுவரைக்கும் ஒரே ஒரு வருமான ஆதாரம் மட்டுமே நம்பியிருந்த உங்களுக்கு எல்லாத்துக்குமே இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு பல்வேறு வழிகள் பணம் வரக்கூடிய கதவுகளும் உங்களுக்கு திறக்கக்கூடிய அமைப்பாகவே உள்ளது.
ஏன்னா உங்களுடைய முதன்மை தொழில் எல்லாத்தையுமே நீங்கள் தவிர்த்து பகுதி நேர தொழிலையோ பங்குச் சந்தையிலேயோ பங்குச்சந்தை முதலீடுகளோ இல்லைன்னா உங்களுடைய திறமைகளை மூலதனமாக கொண்ட புதிய தொழில் வாய்ப்புகளுமே உங்களை தேடி வரக்கூட போகக்கூடிய நாள் அமைய உள்ளது. உங்களுக்கு அசையா சொத்துக்கள் மூலியமாவோ இல்லைன்னா நிலுவையில் இருக்கக்கூடிய பழைய கடன்கள் அனைத்துமே வசூலாவதன் மூலியமாகவும் திடீர் பண வரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிலையாக அமைய உள்ளன. பொருளாதார நெருக்கடிகளோ அனைத்துமே உங்களுக்கு முற்றிலுமா இப்போ விலகக்கூடக்கூடிய நேரமும் அமைந்தது. சேமிக்கக்கூடிய அளவிற்கு தான் உங்களுடைய வங்கி சேமிப்பும் உயர உள்ளது. நீங்கள் போடக்கூடிய சிறு முதலீடு கூட உங்களுக்கு எதிர்காலத்தில் மிகப்பெரிய லாபத்தை தரக்கூடிய பொருளாதாரத்தில் தான் நீங்கள் ஒரு புதிய உச்சத்தை எட்டக்கூடிய காலமாகவே இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைய இருக்கின்றன. அது கூட தான் வேலை செய்பவங்களுக்கு எல்லாத்துக்குமே கூடுதல் பொறுப்புகளும் வருமான உயர்வுமே கிடைக்கக்கூடிய நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய உள்ளது. பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் ஊக்கத்தொகையுமே ஏன்னா புதிய நிறுவனத்திலிருந்து சிறந்த சம்பளத்துடன் கூடிய வேலை வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சாத்தியமும் உங்கள் வாழ்க்கையில் உள்ளன. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த நிலுவைத் தொகைகளும் கமிஷனோ போனஸோ இல்லைன்னா தாமதமான பணவரவுகள்